بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ உரையிலே இமாம் அவர்கள் அஷித்தா வ அஹ்காமுஹு, குளிர்காலமும் அதனுடைய சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றினார்கள். காலத்தின் மாறுபாடுகளில் அறிவுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாடங்களையும் படிப்பினைகளையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒருக்கணித்து படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதை குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, வானம் பூமியை நீ வீணிற்காகவோ விளையாட்டிற்காகவோ படைக்கவில்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன். ஃபகினா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒன்று கோடை காலம், மற்றொன்று குளிர்காலம். ஒவ்வொரு பருவத்திலும் அதற்கேற்ற தன்மையை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். நமக்கு சலிப்பும் அலுப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அழகிய படைப்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பருவங்களை மாறி மாறி வரச் செய்கின்றான். நம்பிக்கையாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் நல்ல நிலையிலும் கஷ்ட நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனை உண்மையாக வணங்குவார்கள். கடும் வெப்பம் நரகத்தின் தீவிர உஷ்ணத்தில் இருந்து வந்தது. அதே போன்றுதான் கடும் குளிர் அதன் கடுமையான குளிர்ச்சியில் இருந்து வந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. ஃபகாலத், அந்த நரகம் சொன்னது, ரப்பி, என்னுடைய இறைவனே, அக்கல பஅதி பஅதா, என்னுடைய சில பகுதிகளை சில பகுதிகள் விழுங்கிவிட்டது, தின்றுவிட்டது. ஃபஅதின லஹா பினஃபஸைன், அந்த நரகத்திற்கு அல்லாஹு தஆலா இரண்டு மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். நஃபஸின் ஃபிஷ்ஷிதா, குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுவதும், வனஃபஸின் ஃபிஸ்ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்.
فأشد ما تجدون من الحر وأشد ما تجدون من الزمهرير. நீங்கள் கடுமையான வெப்பத்தை உணர்வதும் அதன் காரணமாகத்தான், கடுமையான குளிரை நீங்கள் உணர்வதும் அதன் காரணமாகத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். பொதுவாக நாம் நரகம் என்றாலே கடுமையான உஷ்ணமுடையது, கடுமையான வெப்பமுடையது, அது தீ ஜுவாலை என்றுதான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கடுமையான குளிரை கொண்டும் அல்லாஹு தஆலா நரகத்திலே வேதனை செய்வான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களையும் நம்மையும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய கடும் குளிரும் நரகத்தின் குளிரையும் அதன் வேதனையையும் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலா யதுகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல் கஸ்ஸாக் என்பது நரகத்தினுடைய கடும் குளிர் ஜம்ஹரீர் ஆகும். அது தனது குளிர்ச்சியால் அவர்களை எரிக்கிறது. நெருப்பு அதனுடைய வெப்பத்தால் எரிப்பதை போன்று குளிரும் நரகவாதிகளை அதனுடைய குளிரால் எரிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த குளிர்காலத்தில் நமக்கு பல நன்மைகளையும் நினைவூட்டப்பட வேண்டிய சில சட்டங்களையும் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஷ்ஷிதாஉ ரபீஉல் முஃமின். இந்த குளிர்காலம் என்பது நம்பிக்கையாளர்களின் மூமின்களின் வசந்த காலம் என்று சொல்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதா ஜா அஷ்ஷிதா, குளிர்காலம் வந்துவிட்டது என்றால் மர்ஹபம் பிஷ்ஷிதா, அதாவது குளிர்காலமே வருக வருக என்று வரவேற்பார்கள். தன்சிலு ஃபீஹில் பரக்கா, இந்த குளிர்காலத்திலே பரக்கத் இறங்குகின்றது. வயதூலு ஃபீஹில் லைலு லில் கியாம், இரவிலே நின்று வணங்குவதற்கு இரவு நீளமாக இருக்கிறது. வயக்ஸுரு ஃபீஹின் நஹார் லிஸ்ஸியாம், நோன்பு நோற்பதற்கு பகல் வேளை குறுகலாக இருக்கிறது. முஸ்லிம்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குளிர்காலத்தை பற்றி அவர்களுடைய பார்வை எப்படியாக இருந்தது, நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுவின் வழிகாட்டலோடு இந்த குளிர்காலத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சோம்பல் மற்றும் சலிப்புக்கான பருவமாக கருதி தொழுகையை விடக்கூடியவர்கள், தவற விடக்கூடியவர்கள், ஜமாஅத்தினுடைய தொழுகையை சிரமமாக கருதக்கூடியவர்கள் நம்மிலே பலர் இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்கலஸ் ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் மிகவும் சிரமமாக இருக்கும் என்று சொன்னால் முனாஃபிக்குகளுக்கு. வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹபுவன். இந்த இரண்டு தொழுகையினுடைய சிறப்பை பற்றி அவர்கள் அறிந்திருந்தால் தவழ்ந்தாவது அவர்கள் வந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸல்ல ஸலாத்த ஸுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஃபஅபிஷிரு யா மன் யுஜாஹிதூன லில் கியாம். யாரெல்லாம் இரவு தொழுகைக்காக நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். யாரெல்லாம் இருளிலும் குளிரிலும் தொழுகைக்காக செல்கின்றார்களோ மறுமை நாளில் அவர்களுக்கு முழுமையான ஒளி வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பருவத்தில் அல்லாஹுவின் நன்மைகளில் ஒன்று நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையின் அளவையும் அது நமக்கு நினைவூட்டுகின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பருவத்தில் அல்லாஹுவின் நன்மைகளில் ஒன்று நாம் அனுபவிக்கும் நன்மையின் அளவை நினைவூட்டுவதோடு சூடான உடைகள், இந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கான உடைகள், பாதுகாப்பான இல்லம், நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல், இவை அனைத்தையும் நாம் அனுபவிக்கின்றோம்.
இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏழைகள், வறுமையிலே உள்ளவர்கள், தேவையுடையவர்கள், இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் கடும் குளிரை தாங்க முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் மனமார்ந்த முறையில் மறக்காமல் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருளிலிருந்து அவர்களுக்கு நாம் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வ அஹ்ஸினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், தர்மத்திலிருந்து நாம் எதை செலவு செய்தாலும் நம்முடைய பொருளாதாரத்தில் அதை எதையுமே குறைத்து விடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குளிர்காலம் இருக்கின்றதே, நோன்பு நோற்பதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குளிர்கால நோன்பு ஒரு குளிர்ந்த லாபமாகும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாளில் நோன்பு நோக்கின்றார்களோ, பஅதல்லாஹு பைனஹு வ பைன ஜஹன்னம மஸீரத மிஅத்தி ஆமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றவர், அல்லாஹ் அவரை நரகத்திடமிருந்து 100 ஆண்டு பயண தூரம் விலக்கச் செய்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, உங்களுடைய நன்மைகளை உயர்த்தக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கும்போது சஹாபாக்கள், அறிவியுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரமங்களுக்கு மத்தியில் முழுமையாக வுது செய்வதும், பள்ளிவாசல்களுக்கு அதிக எட்டுக்களை எடுத்து வைத்து நடப்பதும், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவே மார்க்க காவலான எல்லை பாதுகாப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கடுமையான குளிரிலே வுது செய்யும் போது, பள்ளிவாசலுக்கு செல்லும் போது, அல்லது இது போன்ற சிரமமானவற்றின் இடர்பாடுகளை, பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது நாம் அதை அந்த இபாதத்துகளில் அதிக கவனம் எடுத்து செய்கின்றோமே, அதற்காக அல்லாஹு தஆலா மகத்தான நன்மைகளை இதற்கு வழங்குகின்றான் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய பொருள். மாறாக வணக்க வழிபாட்டிற்காக வேண்டி அதிக சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தவறான முறையில் இதை விளங்கிவிடக்கூடாது. மேலும் உதுவை முழுமையாக செய்வதனுடைய முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. குளிர்காலங்களிலே நாம் அணிந்திருக்க கூடிய ஆடைகளில் அந்த ஆடைகளை விலக்கி கை கால்களை கழுகும் போது அதை முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய உதுவை பார்க்கின்றார்கள். அந்த கூட்டத்தார்கள் முழுமையான முறையிலே உது செய்யவில்லை. லம் யஸ்லிஹுல் மா, தண்ணீர் பட வேண்டிய இடங்களில் படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயலுல் லில் அகாபி மினன் நார், கரண்டை காலை முழுமையாக கழுகாதவர்களுக்கு நரகம் என்று சொன்னார்கள். எனவே உதுவை முழுமையாக நீங்கள் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். எனவே குளிர்காலங்களில் உது செய்யும் போது இதை கவனத்தில் கொண்டு முழுமையாக உதுவனுடைய உறுப்புகள் முழுமையாக கழுகப்பட வேண்டும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, குளிர்காலங்களில் நாம் உது செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், அல்லது ஜனாபத்தினுடைய அந்த வேளைகளில் நமக்கு அல்லாஹு தஆலா குளிர்காலங்களில் பல சலுகைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கின்றான். சுனனு அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தி, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாசில் என்கின்ற அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. குளிப்பு கடமையான உடனேயே அவர்கள் எங்கே அந்த கடுமையான குளிரிலே குளித்து விட்டால் தான் இறந்து விடுவோமே என்று பயந்து அவர்கள் தயமம் செய்கின்றார்கள்.
பிறகு சுபுஹுடைய தொழுகையை மக்களோடு சேர்ந்து தொழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கள் என்ன செய்யறாங்க, முறையிடுறாங்க. முறையிட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஸல்லைத பி அஸ்ஹாபிக வஅன்த ஜுனுபுன், ஜுனுபாலியாக இருக்கும் நிலையில் நீ தொழுகையை நிறைவேற்றினாயா உன்னுடைய மக்களோடு சேர்ந்து தோழர்களோடு சேர்ந்து என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அம்ர் பின் ஆஸ் அவர்கள் தான் குளிக்காமல் இருப்பதற்கு எது தடையாக இருந்தது என்பதை உணர்த்துகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய வசனத்தை அம்ர் பின் ஆஸ் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனாக கிருபை உள்ளவனாக இருக்கின்றான். சூரத்து நிசாவுடைய 29வது வசனத்தை அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் சிரித்தார்கள். வலம் யகுல் ஷைஆ, எதையுமே சொல்லவில்லை என்ற செய்தியை பார்க்கின்றோம். அப்ப குளிரான கடும் குளிராக இருக்கின்றது. அந்த கடும் குளிரில் ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அவரால் குளிக்க முடியாது, குளித்தால் அவருக்கு நோய் அதிகமாகிவிடும், கடுமையாகிவிடும் என்றிருந்தால் அவர் என்ன செய்யலாம், அந்த உறுப்பை சுத்தம் செய்துவிட்டு உது செய்வதாக இருந்தால் உது செய்து கொள்ளலாம். உது செய்வதற்கு தண்ணீரும் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கடுமையான குளிர், கடுமையான புயல் காற்று ஆகிய நிலைகளில் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒருவர் தன்னுடைய வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம். இதுவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சலுகை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை. இந்த தீனிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதனுடைய பொருள், ஒவ்வொரு சிறிய காரணத்திற்காக வேண்டி ஜமாஅத்துடைய தொழுகையை விடலாம் என்று யாரும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. கடுமையான சிரமம், தாங்க முடியாத இடர்பாடுகள் ஏற்படும் போது மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸஹ் செய்யும் போது அவர்களுடைய தலைப்பாகையிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் மஸஹ் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ ஆனால் இன்றைய அரபுகள் அணியக்கூடிய அந்த ஆடைகள், அதை கண்டிப்பாக அவர்கள் கலற்றிவிட்டுத்தான் என்ன செய்ய வேண்டும், தலையை மஸஹ் செய்ய வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் அணிந்த அந்த தலைப்பாகை கலற்றுவதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய தலைப்பாகையாக இருந்ததனால் அதன் மீது மஸஹ் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அரபுகள் பயன்படுத்தக்கூடிய அந்த தலையில் போடக்கூடிய அந்த துண்டு, அது கலற்றுவதற்கு எளிமையாக இருக்கும். அவர்கள் அதை கலற்றிவிட்டுத்தான் மஸஹ் செய்ய வேண்டும் என்பதையும் இமாம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அதுபோன்று தொழுகையில் முகத்தை மூடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் கடுமையான குளிரை ஒருவர் உணர்ந்தால் அவர் தொழுகையில் முகத்தை மூடிக்கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று கைகளை சுஜூதின் போது 7 உறுப்புகள் தரையிலே பட வேண்டும். 2 கைகள், 2 கால்கள், 2 முட்டுக்கள், அதுபோன்று நெற்றியும் மூக்கும் சேர்ந்து இப்படி 7 உறுப்புகளின் மீது சுஜூது செய்யும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த 7 உறுப்புகள்ல கடுமையான குளிராக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் கையுறை அணிந்து அவர் கையை வைத்து சஜிதா செய்தாலும் அது அனுமதிக்கப்பட்டது, அவர் குற்றவாளியாக பார்க்கப்பட மாட்டார் என்ற செய்தியை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, குளிரான கடுமையான குளிரின் போது மக்கள் என்ன செய்வாங்க, சில இடங்களில் பொது இடங்களில் தீயை மூட்டுவார்கள், அந்த குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்படி தீயை மூட்டும் போது அந்த தீயை நோக்கி என்ன செய்யக்கூடாது, தொழுகையினுடைய நேரம் வரும்போது தீயை நோக்கி தொழக்கூடாது. தீயை நோக்கி தொழுவது மஜூசிகளுடைய வழிபாட்டு முறை. தீயை நோக்கி வணங்குவது, இபாதத்தை நிறைவேற்றுவது என்பது மஜூசிகளுடைய வழிமுறை. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கிப்லா திசையை நோக்கித்தான் தொழ வேண்டும் என்பதையும் இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குளிர்காலத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான சலுகைகளை, சட்டங்களை நமக்கு தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில். அதுல ஒரு விஷயம் என்னவென்றால், 2 தொழுகைகளை
சேர்த்து தொழுவது. ஏற்கனவே இதனுடைய செய்திகளை இமாம் அவர்கள் முந்தைய ஹுத்பாக்களிலே குறிப்பிட்டிருந்தார்கள். கடுமையான மழை, கடுமையாக குளிர் என்றிருந்தால் 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ். அல்லாஹு தாலா உங்களுக்கு சிரமத்தை என்ன செய்யவில்லை, அவன் நாடவில்லை. இப்ப இப்படி 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவது அனுமதிக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவதாக காலுறைகளில் மசகு செய்வது. காலுறைகளில் குளிரான காலகட்டங்களில் மசகு செய்வது. ஆனா இதுல மிக முக்கியமாக நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டிய சில சட்டங்கள் இருக்கின்றது. காலுறையை அணியும் போது ஒது செய்து விட்டு சுத்தமான நிலையில் ஒருவர் காலுறையை அணிகின்றார் என்றால் அவர் அந்த காலுறையின் மீது என்ன செய்யலாம், மசகு செய்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உர்வத் இப்னு முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையின் வாயிலாக அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்திலே இருந்தேன். அப்போது அவர்கள் காலை கழுகுவதற்காக அவருடைய காலுறையை கலட்டுவதற்கு நான் முற்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹுமா, அந்த இரண்டையும் விட்டு விடுங்கள். ஃபஇன்னி அத்கல்துஹுமா தாஹிரத்தைனி, சுத்தமான நிலையில்தான் நான் காலுறை அணிந்து கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபமஸஹ அலைஹிமா, அதன் மீது மஸஹ் செய்தார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒது செய்து விட்டு ஒருவர் காலுறையை அணிந்தால் அவர் மீண்டும் ஒது செய்வதாக இருந்தால், ஒது முறிந்து மீண்டும் ஒது செய்வதாக இருந்தால் காலுறையை கலற்ற வேண்டியதில்லை, அந்த காலுறையின் மீது மசகு செய்தால் போதுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மசகனுடைய சட்டத்தை பொறுத்த மட்டில் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலுறை அந்த உது செய்யக்கூடிய பகுதிகளை மறைக்கக்கூடிய காலுறையாக இருக்க வேண்டும். உது செய்யக்கூடிய பகுதிகளை மறைக்கக்கூடிய முழுமையான காலுறையாக இருக்க வேண்டும். கரண்டை காலை மறைக்கக்கூடிய காலுறையாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது சட்டம். அதுபோன்று அந்த காலுறைகளில் சிறிய துவாரங்களோ அல்லது அந்த காலுறை தைக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த காலுறையின் மீதும் மசக் செய்யலாம். அதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலுறைகளை சுத்தமான நிலையில் ஒருவர் அணிந்தால் உள்ளூர் வாசியாக இருந்தால் ஒரு இரவு ஒரு பகல் மசக் செய்து கொள்ளலாம். அதாவது 24 மணி நேரம் உள்ளூர் வாசியாக ஒருவர் சுத்தமான நிலையில் காலுறையை சாக்ஸ் அணிஞ்சாங்கன்னா ஒரு நாள் முழுவதும் அவர் என்ன செய்யலாம், மசகு செய்து கொள்ளலாம். பயணத்திலே ஒருவர் இந்த காலுறையை அணியக்கூடியவராக இருந்தால் 3 நாட்கள், அதாவது 72 மணி நேரம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அணியும் போது எந்த நேரத்திலே அவர் அணிகின்றார் என்பதை மட்டும் அவர் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள். அதுபோன்று இந்த காலுறையை பொறுத்த மட்டும் இது சிறுதுடக்கு ஏற்பட்டால் இந்த காலுறையின் மீது மசகு செய்வது அனுமதிக்கப்பட்டது. உதாரணமாக ஒருவர் சிறுநீர் கழிக்க செல்கின்றார், மலஜலம் கழிக்க செல்கின்றார், அவர் மீண்டும் உது செய்வதாக இருந்தால் காலுறையை கலற்ற வேண்டியதில்லை. இந்த காலுறைக்கு மேலே என்ன செய்யலாம், மசகு செய்யலாம். அதே நேரத்தில் மலஜலம் கழிப்பதற்காக சிறுநீர் கழிப்பதற்காக செல்கின்றார், காலுறையை கலற்றி விட்டார் என்றால் மீண்டும் அவர் உது செய்து விட்டுத்தான் காலுறை என்ன செய்ய வேண்டும், அணிய வேண்டும் என்ற சட்டத்தையும் இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலுறை மசகு செய்யும் போது வலது கையால் வலது காலையும் இடது காலையும் மசகு செய்யலாம். அதுபோன்று வலது கையால் வலது காலையும் இடது கையால் இடது காலையும் மசகு செய்யலாம். இப்படி எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், மசகு செய்யலாம். மசகு செய்வது என்பது காலுறையினுடைய மேற்புறத்தில் தான் மசகு செய்வது, அடிப்புறத்தில் அல்ல, கீழ்ப்புறத்தில் அல்ல, மேல்புறத்தில் தான் என்ன செய்யணும். அதாவது உங்களுக்கு காட்டுவதாக இருந்தால் இந்த காலுறையின் மீது மேல்புறத்தில் என்ன செய்யணும், மசகு செய்யணும். ஒரு முறை மசகு செய்தால் போதுமானது, 3 முறை செய்யணும் என்ற அவசியம் கிடையாது. மசகு என்பது ஒரு முறை செய்தால் போதுமானது. இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். போன்ற சட்டங்களை அவர்கள் இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த குளிர்காலத்திலே மிக முக்கியமாக சஹாபாக்கள் எப்படி குளிர்காலத்தை இபாதத்திற்குரிய ஒரு பருவ காலமாக கருதினார்களோ, நீண்ட நேரங்கள் இரவிலே நின்று தொழுவதும் அதுபோன்று பகல் நேரங்களில் நோன்பு நோற்பதுமாக அவர்கள் இந்த காலங்களை கழித்தார்களோ, அதுபோன்று இபாதத்திற்குரிய ஒரு வசந்த காலமாக இதை பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.